கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நம்ம 41 தசகங்கள் நாராயணியத்தில் பூர்த்தி பண்ணியிருக்கோம். இப்போ 42வது தசகம் சக்கட்டாசுர வதம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். கதாபி ஜன்மர்ஷ தினே தவ பிரபோ நிமந்திரித ஜ்ஞாதிவது மஹீசுராஹ மகான் அசஸ்த்வாம் சவிதே நிதாயசா மகான் அசாதௌ வவ்ருதே விரஜேஸ்வரி. அப்போது கதாபி ஜன்மர்ஷ, அப்போ ஒரு நாள் உன் பிறந்த நாள் இன்னைக்கு கோகுல நாயகியான யசோத பிராமணாலையும் உறவினர்களையும் மற்ற பெண்களையும், ஞாத்தினா உறவினர்கள், வதூனா பெண்கள், இப்படி மகாசுரர்கள், அதாவது தனக்கு ஒஸ்தியான பிராமணர்கள் இவாளெல்லாம் வீட்டுக்கு அழைச்சி வரவேற்றுண்டு ஒரு கட்ட வண்டிக்கு அருகில் உம்மை படுக்க வச்சுண்டு சமயக்கட்டு முதலிய இடங்களில் வேலையும் கவனிச்சுட்டு இருந்தாளே அப்படின்னு சொல்கிறார். ததோ பவத்ராண நியுக்த பாலக பிரபீதி சங்கிரந்தன சங்குலாரவைஹி விமிஸ்ரம் அஸ்ராவி பவத் சமீபதஹ பரிஸ்புடத்தாரு சட்டச்சட்டாரவஹ. அப்போ உம்மை பக்கத்தில் இருந்து உம்மை கவனித்து கொள்ள வச்சுருந்த பையன்களுடைய பயத்தினால் எழுந்த கூக்குரலும் ஆரவாரமும் கேட்டு அத்தோடு கூடி உடைக்கிற மரங்கள் சடசடான்னு சத்தம் கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டா இல்லையா? சடச்சடாரவக, அந்த சத்தத்தாவா கேட்டா இல்லையா? ததஸ்ததா கர்ணன சம்பிரமஸ்ரம பிரகம்பி வக்ஷோ ஜபரா பிரஜாங்கணாக பவந்தமந்தர் தத்ருசூ சமந்ததோ வினிஷ்பதத்தாருணதாருமத்யகம். அப்போ அதை கேட்டு பரபரப்போடு ஓடி வந்து அந்த சிரமத்தால் அசைகிற நகில்களுடைய கோபி ஸ்திரீகள், சிரம பிரகம்பி வக்ஷோஜ, அப்போ அப்படிலாம் சிரமப்பட்டு ஓடி வந்து விழுந்திருந்த பயங்கரமான கட்டைகளுக்கு நடுவில் உம்மை பார்த்தா இல்லையா? சிசோர் அஹோ கிம் கிமபூத் இதி த்ருதம் பிரதாப்யனந்த பசுபாச்ச பூசுராஹ பவந்தமாலோக்ய யசோதயா த்ருதம் சமாஸ்வசன் அஸ்ரு ஜலாத்ரலோச்சனாஹ. அப்போ ஐயோ குழந்தைக்கு என்னாச்சோ, சிசோர் அஹோ, இப்போ எல்லாரும் வியந்துக்கிறா, என்னாச்சோ தெரியலையே, என்னாச்சோ அப்படின்னு அலறிண்டு நந்தகோபுரம் மற்ற கோபர்களும் பிராமணர்களும் கண்ணீர் பெருகிண்டு கண்களோடு விரைஞ்சு ஓடி வந்து யசோதை கையில் தாங்கின்னு இருந்த உம்மை பார்த்து சித்த மனசு தேர்னவங்களா ஆனாங்களே. யசோதையா திருத்தம் சமாஸ்வசன், அதை பார்த்தோன்னு சித்த சமாதானம் ஆனாங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு இந்த 4வது ஸ்லோகத்தில். கஸ்கோணு கௌதஸ் குத ஏஷ விஸ்மயோ விசங்கடம் யச்சகடம் விபாடிதம் ந காரணம் கிஞ்சித் இதி ஹேதி ஸ்தே ஸ்திதாக ஸ்வநாசிகா தத்தகராஸ்த்வதீக்ஷதாக. அப்போ இது என்ன ஆச்சு? பெரிய வண்டி எப்படி உடைஞ்சிது? சக்கட்டம் விபாட்டித்தம், இந்த மாதிரி ஒரு வண்டி உடஞ்சிருக்கே. சக்கட்டம்னா வண்டி. அப்போ இந்த மாதிரி வண்டி உடஞ்சிருக்கே, ஒரு காரணமும் காணப்படலையே அப்படின்னு அவள் மூக்கில் கையில் வச்சுட்டு உண்மையே பார்த்துட்டு இருந்தா இல்லையா? தத்தக்கராஸ்த்வதக்ஷீதிகா, அப்போ துவதீக்ஷகான்னா பார்க்கறது, இப்படி உம்மை கவனித்து பார்த்தா இல்லையா அப்படின்னு சொல்கிறது இந்த 5வது ஸ்லோகம். குமாரகஸ்யாஸ்ய பயோதரார்த்தினஹ பிரரேதனே லோலபதாம்புஜாஹதம் மயா மயா திருஷ்ட மனோ விபர்யகாத் இதீஷதே பாலகா ஜகூஹு. அப்போ பால் குடிக்கிறதுக்காக அழுது அந்த குழந்தை தாமரை போன்ற கால்களை எட்டி உடைச்சிது. அதனால் வண்டி கூட சாஞ்சு விழுந்திருக்கு போல் இருக்கு. நான் பார்த்தேன்னு உமக்கு காவல் இருந்த குழந்தையெல்லாம் சொல்லித்து இல்லையா? இதீததே பாலக ஜகூஹு. அப்போ ஒரு குழந்தையும் நான் பார்த்தேன்னு சொல்லித்து இல்லையான்னு சொல்கிறது இந்த 6வது ஸ்லோகம். பியா ததா கிஞ்சித் அஜானதாம் இதம் குமாரகாணாம் அதிதுர்கடம் வச்சஹ பவத் பிரபாவா விதிதுரைர் இதீரிதம் மனாகி வாசாங்கியத திருஷ்டபூதனைஹி. பயத்தால் ஒன்றுமறியாத சின்ன குழந்தைகளுடைய இந்த வார்த்தை பொருத்தமற்றது அப்படின்னு அப்போ உம்முடைய மகிமை அறியாதவா பூதனையை கண்டிருந்தும் சித்த சந்தேகப்பட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறது இந்த 7வது ஸ்லோகம். பிரவாள தாமிரம் கிமிதம் பதம் ஷதம் சரோஜரைம் யௌ நுகரௌ விராஜிதௌ இதி பிரசர்பத் கருணாதராங்கிதஸ் துவதங்கம் ஆபஸ் புருசுரங்கணா ஜனாக. அப்போ பவழம் போல சிறந்த அந்த பாதம் அடிபட்டதா என்ன?
தாமரை போல் அந்த கைகள் ஏதாவது புண்பட்டு இருக்கா அப்படின்னு கருணை வெள்ளம் பொருக அந்த கோபஸ்திரீகள் உம்முடைய திருமேனியை தொட்டு தடவி கருணாங்கி ரதஸ் ததஸ் அப்போ இப்படியெல்லாம் தொட்டு பார்த்தாங்க இல்லையா அப்படின்னு இன்று 8வது ஸ்லோகம் சொல்கிறது. தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹா.